பதஞ்சலி யோக சூத்திரம் இல்லைன்னா யோக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தாரணை, தியானம், சமாதி. இந்த தாரணை அப்படின்னா என்னன்னா, எல்லா மனிதனுக்கும் கவனம் செதந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கிறேன், என் கவனம் இந்த கேமரால மட்டும்தான் இருக்கு. இப்போ என் சிந்தனை, என்னோட பேச்சு, என் செயலெல்லாம் இந்த கேமரா மேலே குவிஞ்சிருக்கு. நான் இதை இப்படி தள்ளிட்டு இப்படி பார்த்தேன்னா இந்த புத்தர் மேலே குவிஞ்சிருக்கும், அப்படி பார்த்தோன்னா இந்த பூ மேலே குவிஞ்சிருக்கும், இப்படி பார்த்தோன்னா லைட்டு மேலே குவிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரே இடத்துல என்னோட சிந்தனைகளை குவிக்கிறதுக்கு பேர் தான் தாரணை. இதை ஒளி தாரணைன்னு வச்சு பண்ணுவாங்க. அதாவது ஒரு விளக்கை வச்சு அந்த ஒளியை பார்த்துட்டே இருக்கிறது. சிவதாரணை, சிவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஏதோ மந்திரத்தை சொல்றது, இல்லை மூச்சை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கிறது. இந்த எல்லா விஷயமே தாரணைன்னு சொல்றது. அதாவது சிந்தனைகளை எல்லா பக்கம் செதற விடாம ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கு பேர் தான் தாரணை. அடுத்தது தியானம். தியானம்ங்கிறது தாரணையோட அடுத்த படிநிலை. அதாவது தாரணையில கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல நம்ம சிந்தனையை குவிக்கிறோம். இந்த செயலை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் இந்த புத்தர் சிலைங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த செயல் 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இப்படி நான் பார்த்துட்டே இருக்கிறத தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா, அதாவது தாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேரு தியானம். சரி, இப்போ சிந்தனை செதறாம குவிச்சிட்டோம், அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றோம். தாரணை பார்த்துட்டோம், தியானம் பார்த்துட்டோம். அடுத்தது சமாதி. இப்படி நான் இந்த செயல்ல இருக்கும் பொழுது என் உடலை மறந்து, என் மூச்சை மறந்து, என் மனசை மறந்து, என் உயிர் சக்தியை மறந்து, நான் நானா இல்லாம தியானம் பண்ணக்கூடிய பொருள், தியானம் பண்றவன், தியானம், இந்த 3மே ஒண்ணும் இல்லாம டிஸப்பியர் ஆகி போனா எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லாத ஸ்டேட்ல ஆனந்தமயமா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சமாதி. இந்த சமாதிவை சமகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு என்ன வித்தியாசம்? சமகல்ப சமாதினா என்னன்னா, நான் என்னதான் இந்த தியானத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன்னா இடையில கொஞ்சம் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது தடைபடும். ஆனா நிர்விகல்ப சமாதினா இந்த தொடர்ந்து இந்த செயலை பண்ணிட்டு இருக்கும்போது எந்த எண்ணமே இல்லாம அப்படியே நான் இருக்கிறது. சத்குரு ஸ்ரீ பிரம்மா சுவாமிகள் இந்த நிர்விகல்ப சமாதியில் அதிகமாக இருந்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு ஊருக்கு வரும்போது ஒரு இடத்துல 10 நாள் 15 நாள் நிர்விகல்ப சமாதியிலேருந்து எந்திரிச்சு போவாங்களாம். இதை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும், தாரணை, தியானம், சமாதி. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.